இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியோட 12 5G லான்ச் ஆச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவோட M6 ப்ரோவும் லான்ச் ஆச்சு. இந்த ரெண்டு ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் மேஜரான டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Redmi 12 5G vs Poco M6 Pro 5G. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேஜராக வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது இந்த ஃபோனோட டிஸ்பிளே. ரெட்மியோட 12 5G டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.7 இன்ச். இந்த 6.7 என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளே. பால் ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் 90 Hz அது கூட 550 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 395 ppi கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. போக்கோவோட M6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளே 6.7 இன்ச் தான் பார்த்து ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் 90 Hz 550 nits பிரைட்னஸ். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மியிலும் பார்த்தீங்கன்னா வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்கும் மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது டிஸ்பிளேல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர்ஸ். செல்லுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனோட 4th generation 2 ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பேட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். போக்கோவோட M6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் எப்படி இருக்குதோ அச்சஸில் பார்த்தீங்கன்னா அதில் அதே தான். ஸ்னாப்ட்ராகனோட 4th generation 2 கிளாக் ஸ்பீடும் சேம் கிளாக் ஸ்பீட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ப்ராசஸர்லையும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்க்குறது எல்லாத்துக்கும் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து மெயினாக கேட்டிருந்தீங்க. Redmi 12 5G பார்த்தீங்கன்னா வந்து 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா 1.8 அப்பச்சரில் வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 1.8 அப்பச்சர். அது கூட பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கேமரா 1080 பிக்சல் வந்து 30 frames வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். போக்கோவோட M6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே தான். 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கேமரா. இதில் சேம் 1080 பிக்சலில் வந்து 30 frames வந்து நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா 3.5 mm வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு மெயினான விஷயம் இந்த ஆடியோ ஜாக் வந்து கம்பல்சரி வந்து எல்லா ஃபோனுக்கும் யூஸ் ஆகும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மெயினான விஷயம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு மோல்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வந்து IR பிளாஸ்டரும் இருக்குது. இது போக்கோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்மியும் போக்கோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பவர் 22.5 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து 18 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்ஸ்னு ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கம்பல்சரி கொடுக்குறாங்க. IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Redmi 12 5G இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 4GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 11,999. இது வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ். போக்கோவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 128GB கிடையாது. இது வந்து 4GB 64GB ரோம் பார்த்தீங்கன்னா வந்து 10,999 ரூபா. இந்த ஃபோனோட 6GB 128GB பார்த்தீங்கன்னா வந்து 12,999 ரூபா வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோனோட டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான். ஒரு கேமரா மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. போக்கோட M சீரிஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதோட டிசைன் வைஸாக வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஆளுங்க மாறுபட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து குணத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் ஆக்டிவிட்டிஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சேம் தான். வேறு எந்த சேஞ்சஸில் நீங்கள் போக்கோ வாங்கினா போக்கோ வாங்கிக்கலாம். வந்து இப்போ ரெட்மி வாங்கலாம். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒரே OS தான், ஒரே அப்டேட் தான். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விதம் தான். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு வேறு எதனா வந்து கம்பேரிசன் வேணுமா மறக்காமல் சொல்லுங்கள். நான் கம்பேரிசன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் வந்து நிறையவும் கொடுப்பேன். பாய்.